வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸுன்ற வகையில் அந்த காலத்துலலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் ஸ்கூல் போயிட்டு வந்ததும் உப்பு உருண்டை தான் பண்ணி வைப்பாங்க வீட்டில். அந்த உப்பு உருண்டை என்னப்படும் அரிசி மாவில் செய்யப்படுற கார உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் ரீகேப் காமிக்கிறேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 200 கிராம் அரிசி அரைச்சி வச்சுருக்கிறேன். நம்ம எத்தனை பேர் தேவையோ அவ்வளோ தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும் அரிசி. இப்போ இது நான் ஒரு 250 கிராம் அரிசி எதுவும் கலக்காமல் அரிசி உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சு அந்த அரிசியை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அந்த மாவு இது. தேங்காய் துருவி வச்சுருக்கேன் 1 கப்பு. தாளிப்புக்கு தேவையான காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆனியன் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான். இதை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி உண்டை பிடிச்சி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தாளிக்க போகிறேன். கடாயில் எப்படி நம்ம தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் வச்சு அடுப்பு பற்ற வச்சு காஞ்சின்னு இருக்குது கடாயி. இப்போ எண்ணெய் சேர்க்க போகிறேன். இப்போ ஆயில் போடுறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் போட்டுட்டு கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்க்கணும். பாருங்கள், இப்போது கிராமத்துலலாம் இது உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் 1 கிலோ 2 கிலோ அரிசியை போட்டு உருண்டை பிடிச்சி வேக வச்சு வச்சுருவாங்க. பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் பரிமாறிட்டு நம்மளும் சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் இது தான். இப்போ தான் கடைகளில் வாங்கிட்டு பப்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு பசங்களுக்கு கொடுத்து விட்றோம். நம்ம இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்மளும் பண்ணி கொடுக்கணும் வீட்லேன்றதுக்காக இதை நான் எப்போயாவது ஒரு டைம் இட்லிக்கு அரிசி மாவு அரைக்கும் பொழுது இது தனியாக 1 டம்ளர் அந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு செஞ்சு கொடுப்பேன் பசங்களுக்கு. அதை தான் இன்றைக்கி நான் என்னோடய சேனலில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கணும்னு பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சிடுது. இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதை நான் போடுறேன். இது போட்டாச்சு. இது சிவந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போடணும். நம்ம காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம், இல்லை பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். வதங்கிடுது. இப்போ ஆனியன் சேர்த்துட்டேன். இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, நம்ம மாவு அரைக்கும்போது அதுக்கு முன்னே கையில் அரைப்பாங்க ஆட்டுக்கல்லில். அது கெட்டியாக இருக்கும். நம்ம தாளித்து அப்படியே உண்டை பிடிச்சி வச்சுருவாங்க. நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் அரைக்க முடியுன்றதுனால இந்த மாதிரி கடாயில் வதக்கும் பொழுது அது கூடவே மாவையும் போட்டு நம்ம கிளறி எடுத்துட்டோம்னா அந்த உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு அது வந்துடும். கொஞ்சம் கெட்டியாக மாவு வரும். அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகுன்றதுனால இதில் நம்ம இந்த அரிசி மாவை சேர்க்க போகிறோம். இப்போ அரிசி மாவு நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், எல்லாமே வதங்கிடுச்சு. அழகாக பொன்னிறமாக ஆனியன் எல்லாமே வதங்கிட்டதுனால இந்த அரிசி மாவை இதில் நான் சேர்க்குறேன். உப்பு சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். நம்ம இது நல்லா கொஞ்சம் பேன் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு தான் கலர முடியும். ஏன்னா கிரிப்னஸ் வரும், இல்லைன்னா சறுக்கி விட்டுடும். அதுக்காக பிடிச்சிக்கிட்டு நல்லா இப்படி கிண்டி எடுத்தோம்னா மாவு கெட்டி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டணும். இப்போது இதில் தேங்காய் பூ சேர்க்குறேன். தேங்காய் கட் பண்ணி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்த்துப்பாங்க. நான் துருவி சேர்க்குறேன். ஏன்னா பசங்க எடுத்து கடாச்சிடுவாங்க. அதுக்காக இந்த மாதிரி நம்ம துருவி சேர்த்துட்டு ஒன்றை போல் கிளறி விட்டுட்டோம்னா
உருண்டை நல்லா சாஃப்டாக வரும். துருவி சேர்த்தோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இப்போ கிளறிக்கணும் நம்ம இதை. இப்போது உருண்டைக்கு தேவையான மாவு எவ்வளோ சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாவை நம்ம உருண்டை பிடிச்சி இட்லி ஆவி கட்டுற மாதிரி நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விடணும். அப்போ வந்து உருண்டை சரியாக வந்துடும். 15 நிமிஷம் வேகிற மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சோம்னா போதும். ரொம்ப பெருசாக பிடிச்சோம்னா டைம் எடுக்கும் வேக. அதுக்காக இனிப்பு உருண்டை பிடிக்கிற மாதிரியே நம்ம இதையும் கொஞ்சம் சின்னதாகவே பிடிச்சி வைக்கிறோம். இப்போ வந்து இந்த மாவு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக மாவு ரெடி ஆகிடுதுன்னு. கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை இறக்கிட்டு உருண்டை பிடிக்க ஒரு 5 மினிட் ஆற வைக்கணும். இந்த மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆற விட போகிறோம். ரொம்ப ஆற வேணாம், நம்ம கை பிடிக்கிற பக்குவத்துக்கு இது ஆறணும். இப்போ இறக்கி ஆற வச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம இட்லி பாத்திரம் வைக்க போகிறோம். இட்லி பாத்திரம் வச்சு ஒரே ஒரு கொத்து மட்டும் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சாச்சு. ஒரு 300 ml தண்ணி விடணும். ஏன்னா ஒரு 15 நிமிஷம் மேலே இது வேக போகுதுன்றதுனால நம்ம வந்து ஒரு 300 mlக்கு மேலே தண்ணி வச்சாச்சு. இதில் வந்து ஒரு துணி, இட்லி பாத்திரத்துக்கு நம்ம துணி வச்சுருக்கோம். அந்த துணியை தான் இப்போ இதில் வந்து போடுறோம். ஏன்னா தண்ணி அது நீர் படாமல் வேகும் இல்லையா, அதுக்காக வந்து துணி போட்டுருந்தோம் எப்பவுமே. இட்லி பாத்திரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து உருண்டை பிடிச்சு நம்ம வைக்க போகிறோம். மாவு வந்து சூடு அந்த அளவுக்கு இல்லை, அதனால் நான் உருண்டை பிடிக்கிறேன். ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பாத்திரத்தில் வச்சிடணும். நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருவேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். ஆவி அழகாக வருது. இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி போட்டு கரெக்டாக 15 நிமிஷம் இல்லை வந்து ஒரு 13 நிமிஷம் ஆகுது வேகணும். உருண்டை சின்ன சின்னதாக தான் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து 15 நிமிஷம் வெந்துருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு சூடான ஸ்நாக்ஸ் உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து நான் மூடி போட்டு மூட போகிறேன். கரெக்டாக 15 நிமிஷம் வெந்துருச்சுன்னா இந்த உருண்டை ரெடி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் நம்ம வேகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ மூடியை ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு, உருண்டை ரெடி ஆகிடுது. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. சூடான சுவையான இந்த உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து பரிமாற போகிறோம். இது ஒரு கார சட்னி அல்லது புதினா சட்னியோடு இதை பரிமாறினோம்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லோரும் சாப்பிட்லாம். இது வந்து அவ்வளோ நல்ல சூப்பராக இருக்கும் உருண்டை. ஹெல்த்தியான டிஷ் தான் இது. இப்போ உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சு கார சட்னி அல்லது புதினா சட்னியோட சர்வ் பண்ணலாம். எல்லாருக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை. நான் வந்து இன்றைக்கி புதினா சட்னி தான் வச்சுருக்கிறேன். புதினா சட்னியோட இந்த உருண்டையை நான் பரிமாறுறேன். இது மாதிரி வீட்டில் நீங்களும் பண்ணி கொடுங்க. இவ்வளோ சத்துள்ள பொருள், அரிசி மாவில் எல்லா சத்தும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி உருண்டை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற டிஷ்லாம் உங்களுக்கு வீடியோ வரும். நீங்கள் டெய்லி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பண்ணுங்கள். ஈஸியான சுலபமான
வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நான் இந்த டிஷ் பண்ணியிருக்கேன். அரிசி மாவில் கார உருண்டை எனப்படும் உப்பு உருண்டை செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்ணுன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.